நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. ஏங்க ஏங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. நான் கேட்டேன் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், அதோட தான் நான் போனேன். ஒரு தடவை கேட்டேன் என்னங்க, இன்னொரு தடவை கேட்க மாட்டீங்களாங்க? சரி இப்போ என்ன செய்யுது? நல்லா இருக்கேன். தலை வலிக்குதுங்க. சரி சரி ரெஸ்ட் எடு. ஓ அவ்வளோதானாங்க. இப்போ என்ன செய்ய? எங்க இதே வந்து எங்கள் அம்மா வீடாக இருந்தால் தைலத்தை எடுத்து தருவாங்க பற்றியெல்லா. இப்போ தைலம் வேணும், அதுக்கு தான் கேட்குறியா? இப்போ சந்தோஷமா? என்னங்க சந்தோஷம்? இந்த தைலம் தந்துட்டாப்புல சந்தோஷமாயிருமாங்க? இதே எங்கள் அம்மா வீடாக இருந்தால் தைலம் தந்து இஞ்சி டீ போட்டு தருவாங்க. அதைத்தான் நான் கேட்டுற முடியுமா? இல்லை தான் நீங்கள் போட்டு தந்துடுவீங்களா? பெண்களை பிறந்துட்டாவே இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறதானே காணும். தலைவலி வந்தாலும் கால் வலி வந்தாலும் எல்லாம் நாங்கள் தான் பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க போங்க. என்ன இஞ்சி டீ வேணும் அவ்வளோதானே? வேணாங்க, உங்களுக்கு ஏங்க சும்மா போட்டு வேலை? இதெல்லாம் இப்போ பிளேன் பண்ணுற போட்டு தரேன். அப்பாடா. ஏங்க ஒரு நாள் டீ போட்டு வந்து உங்களுக்கு தலைவலி வந்துருச்சோங்க? இல்லை இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன். இல்லைங்க பற்றியெல்லாம் ஒரு நாள் டீ போட்டு தந்ததுக்கு நீங்கள் இப்படி பேசுறீங்களே? கல்யாணம் முடிச்ச நாளில் இருந்து சமையல் வேலை மட்டுமே பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, எப்படி கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. டீ நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் திட்டி திட்டி போட்டிங்களா? கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இருந்த இடத்துல டீ வந்தால் ஏன் சொல்ல மாட்டேன்? சரி டீயை குடி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் பிறந்தாலே எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். பெண்ணா பிறந்தா அப்படித்தானே, தலைவலி கால் வலி முதுகு வலி வயிற்று. இல்லைங்க சொல்கிறேன், நீங்கள் நினச்ச நேரம் பற்றிலாம் ரெஸ்ட் எடுக்க முடியுது. இப்போ நான் தலைவலினாலும் நான் தான் சமைக்கணும். அதானே பெண்களுடைய தலையெழுத்து. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுடைய நிலைமையும் அதானே. அது சொல்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இப்போ என்ன சமைக்கிறதுக்கு போய் இதுன்ற நீ இப்போ சமைக்க போனா நான் கடையில் போய் வாங்கிட்டு வர்றேன். உனக்கு தலைவலியை போக்குறதுக்கு முன்னால் எனக்கு தலைவலி வந்துடும் போல. சாப்பாடுக்கு சொல்லியாச்சா? ஆர்டர் போட்டு அப்படியே சிக்கன் ஏதாவது போட்டு விடுவாங்க, ஃப்ரைடு சிக்கனு. உண்மையிலே தலைவலிக்குதா இல்லை வந்து கடை சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி தலைவலிக்குதான்னு தெரியலையே. நடிக்கிறான்னு கேட்டால் சண்டை வரேன், என்னத்துக்கு போட்டுக்கிட்டு. ஏங்க முணங்குறிய? ஐயோ நீ ஒன்று, நானா சும்மா ஒரு நாள் சாப்பாடு வாங்கி தரக்கு இவ்வளோ முணங்குறீங்களங்க? இது எங்கள் அம்மா வீடாக இருந்தால் நான் 2 நாள் 3 நாள் கூட தலைவலினா வேலை பார்க்க மாட்டேன். இங்கே இருக்க முடியுமா? இப்போ தலைவலி முடியும், போய் நைட் சாப்பாடு செய்யணும் அதானே. அதுதாங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணெலாம் மாறலாம் முடியாது. பெண்கள் பெண்கள் தான். காலம்பூரா வேலை பாத்திரம் மோப்பு துடைக்கிறது வீட்டை கூட்டுறது பெருக்கிறது, இப்படியே எங்கள் லைஃப் போயிரும்னு நினைக்கிறேங்க. 1000 தான் இருந்தாலும் அம்மா வீடு மாதிரி வருமாங்க? ஏங்க நான் டீ போட்டு கேட்டதுனால கோச்சுட்டு போறீங்களாங்க? நான் ஏன் போகிறேன்? நீ நல்லபடியாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தலைவலி கால் வலி முதுகு வலி எல்லா வலியும் சென்றதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து நீ நினைச்ச மாதிரி வா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓ இப்போ என்ன வீட்டை விட்டு போச்சுறியே, வரதட்சணை குடும்பம் கேட்குறிய அப்படித்தானே? ஐயோ இதுக்கு வரதட்சணை குடும்பக்கு என்னடி சம்பந்தம்? ஓ சிங்கப்படை கூப்பிடவா சிஎம் சார்ட்ட சொல்லி? நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குவது ஆண்களா பெண்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.